السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் இக்ராஉ வ தஹ்தீரு, ஆர்வமூட்டுதல், தூண்டுதல், வ தஹ்தீரு, இன்னும் எச்சரிக்குதல். இன்ஷா அல்லாஹ் இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 20-30 பாடமாக நசபு தொடர்பான சட்டங்கள், நசபு தொடர்பான நமூதஜ், நசபு தொடர்பான கேள்வி பதில்கள், அதே போல நசபு தொடர்பான பயிற்சிகள் என 30-40 பயிற்சிகள் என நீண்ட பாடத்தை முடித்துவிட்டு இப்பொழுது புது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். அல் இக்ரா வ தஹ்தீர். அல் அம்சிலத்து, உதாரணங்கள். அப்ப இக்ரா தஹ்தீர்னா என்ன? ஃபர்ஸ்ட் இக்ரானா ஒருத்தவங்களை ஆர்வம் ஊட்டுறது, ஊக்குவிப்பது. இதை செய்யி, இதை நல்லா பற்றி பிடித்துக்கொள், இதை விட்டுறாத அப்படின்னு என்ன செய்வது? ஆர்வம் ஊட்டுறதுக்கு, ஊக்குவிப்பதற்கு இக்ரா என்பார்கள். தஹ்தீர்னா இது செய்யாத, இதெல்லாம் தவிர்ந்துக்கோ, இது பக்கமே போயிடாத அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறதுக்கு தஹ்தீர் என்பார்கள். ஓகேவா? இது ரெண்டத்திற்கும் வார்த்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தான் நம்மளுக்கு இங்க சொல்லி தர போறாங்க. இப்ப அதான் நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போகிறோம். ஓகேவா? இங்க கீழே கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே அதை சார்ந்த விஷயம்தான். ஓகேவா? அப்ப இக்ரா செய்யும் பொழுது ஒருத்தவங்களை என்ன செய்யும் பொழுது, தூண்டும் பொழுது எப்படி தூண்ட வேண்டும், அதே போல ஒருத்தவர்களை எச்சரிக்கையும் பொழுது எப்படி எச்சரிக்க வேண்டும் என இரண்டையும் நம்ம என்ன செய்ய போறோம், இப்பொழுது நம்ம பார்க்க போகின்றோம். ஓகேவா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த முதல் பகுதியை பாருங்களேன். அசிதுக்க, வெறும் ஒரு வார்த்தை தான் வந்திருக்கு. அல் அமல அமல, இங்க 2 வார்த்தை வந்திருக்கு. அப்படிதானே? அல் ஜித்த வல் அஸ்ம, இங்க எத்தனை வந்திருக்கு? 2 வார்த்தை வந்திருக்கு. அத்துஃபோட வந்திருக்கு, இங்க அத்துஃப் இல்லாம வந்திருக்கு. அப்படிதானே? அப்ப இது மூணும் இஹ்ராவுக்கான உதாரணங்கள். அப்ப சிதுக்கன உண்மையை பற்றி பிடித்துக்கொள் என்று அர்த்தம். சரியா? உண்மையை பற்றி பிடித்துக்கொள், அவசியமாக்கிக்கொள். அல் அமல் அமல, அமலை, வேலையை நீ என்ன செய், உழைப்பை, வேலையை நீ என்ன செய், பற்றி பிடித்துக்கொள், அவசியமாக்கிக்கொள். அல் ஜித்த வல் அஸ்ம, அதே போல் விடா முயற்சியையும், அதே போல் உறுதியையும் நீ பற்றி பிடித்துக்கோ. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், அவங்கள ஊக்குவிக்கிறோம், அவங்கள தூண்டுறோம். உண்மை எப்பவுமே விட்டுறாதப்பா, அது நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு தூண்டுறோம். அதே போல வேலையை நல்லா செய்ப்பான்னு, அதே போல முயற்சியையும் உறுதியையும் நல்லா பற்றி பிடிச்சுக்கோ, விட்டுறாத, எப்பவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு அவங்கள நல்லா ஊக்குவிக்கிறோம்ல. அப்ப இந்த மாதிரி ஊக்குவிக்கும் பொழுது 3 வகையாக நம்ம என்ன செய்யலாம், தூண்டலாம், ஒருத்தவர்களை ஊக்குவிக்கலாம், இவரா என்பார்கள். அப்ப இப்படி செய்யும் பொழுது அதனுடைய ஃபேலை இல்சம் என்ற ஃபேல், இல்சம் என்ற ஃபேல் என்ன செய்யப்பட்டிருக்கு, போக்கப்பட்டுள்ளது. அந்த ஃபேல் எப்பொழுதும் போக்கப்பட்டுதான் இருக்கும். சரியா? அப்ப அந்த ஃபேல் போக்கப்பட்டு இது மஃபூல் என்ற அடிப்படையில் இதுக்கு மன்சூபாக இதை படிக்க வேண்டும். அதனுடைய அடையாளமாக ஃபதஹ் கொடுத்திருக்கும். ஓகேவா? எப்ப கண்டிப்பா போக்கணும் என்றால், இந்த மாதிரி ஒரே வார்த்தை 2 தடவை திருப்பி திருப்பி சொல்லணும், அப்ப கண்டிப்பா போக்கணும். அதே போல அத்துஃபு மாத்துஃபுடன் சொன்னா அப்பயும் கண்டிப்பா போக்கணும். இதுல ஒரு வார்த்தை மட்டும் தனியா வந்தா போக்கலாம், போக்காமலையும் இருக்கலாம். ஓகேவா? இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்த அமல வந்தா இந்த 2வது அமல் என்பது என்னன்னு வைக்கணும், ஆஹ் தகீதே லஃப்லி என்று வைக்க வேண்டும். தகீதுக்கு நம்ம படிச்சிருப்போம், தகீதே லஃப்லி இருக்கு, தகீதே மானவி இருக்கு. ஜாஅனி ஜெய்துன் ஜெய்துன், ஜெய்தா வந்தானுக்கு அந்த ஜெய்த 2 வாட்டி சொன்னா அது தகீதே லஃப்லி. ஜாஅனி ஜெய்துன் நஃப்சுஹு, ஜெய்தே திருப்பி சொல்லாம வேற வார்த்தை சொல்லி தகீது பண்ணா ஜெய்தே தான் வந்தா ஜெய்துன் நஃப்சுஹு, ஜெய்துன் சொன்னா தகீதே லஃப்லி, ஜெய்துன் நஃப்சுஹுன்னு சொன்னா தகீதே மானவி ஆயிடும். அப்ப இந்த அமல் என்பது, இந்த 2வது அமல் என்பது தக்கீதே லஃப்லி என்று சொல்ல வேண்டும். சரி, ஏன்னா அமல் சொல்லியிருக்கோம்ல, அதனால இது தக்கீதே லஃப்லி என்று கூற வேண்டும். அதுக்கப்புறமா வாவல் அஸ்மன் வந்திருக்கா, இது அத்துஃபு மாத்துஃப் ஆகும். இதோடைய தெளிவான விவரங்களை நாம் என்ன செய்வோம், காயிதாக்களும் அதே போல பஹ்ஸையும் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். இது நீண்ட பாடம். சரியா? அதே போல இது ஃபுல்லா எச்சரிப்பதற்கான விஷயம். பல் கதிப, ஃபர்ஸ்ட் என்ன வருது,
பொய்யை நான் எச்சரிக்கிறேன், பொய்யை விட்டு உன்னை நான் என்ன செய்கிறேன், பொய் சொல்வதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீ எச்சரிக்கையாக இரு, சோம்பேறியை விட்டும் என்ன செய்ய எச்சரிக்கையாக இரு, உன் கையை இன்னும் அல்கஸ்ல சோம்பேறியை விட்டும் என்ன செய்ய எச்சரிக்கையாக இரு, உன் கையையும் இன்னும் மையையும் என்ன செய் எச்சரிக்கையாக இரு. உன் அதாவது உன் கையில மைப்படாம எச்சரிக்கையா இருன்னு அர்த்தம். சரியா? அப்ப இங்க பாருங்க, ஈயாக்கும் வர்றியா முகஸ்துதியை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஈயாக்க மினல் கிபிரி, கிபிருனா பெருமையிலிருந்து உன்னை நான் எச்சரிக்கிறேன். அதே போல ஈயாக்கி அந்த தஹாவனி, நீ அசட்டையாக அலட்சியமாக இருப்பதை விட்டும் பெண்ணே உன்னை நான் எச்சரிக்கிறேன். இப்ப இங்க மொத்தம் 6 வகை கொடுத்துருக்காங்களா? இதுல பாருங்க, இந்த 3 வகை மாதிரிதான் இந்த 3 வகை இருக்கு, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை வந்திருக்கு, ரெண்டாவது 2 வார்த்தை வந்திருக்கு, மூணாவது அத்துஃபு மாத்துஃபா, இங்கே அத்துஃபு மாத்துஃபா வந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இஹ்தர் எச்சரிக்கையாக இரு, நீ எச்சரிக்கையாக இரு, இஹ்தர் என்ன இருக்கும், எச்சரிக்கையாக இருன்னு சொல்லும் வரும். சரியா? அப்ப இதுலயும் அதே மாதிரிதான் சட்டம். இங்க என்ன சொன்ன போட்டோம், இதுக்குள்ள ஒரு ஃபேல் போக்கப்பட்டிருக்கு, அதுக்கு மஃபூலா வந்திருக்கு, இது மஃபூலா. அதே போல இது தௌகீது லஃப்லி, அதே போல இது அத்துஃபு மாத்துஃபு. இதோடைய தெளிவான மூன்றாவது இதுல தெளிவுகள் இன்னும் இருக்கின்றது. அது தொடர்ந்து என்ன செய்வோமோ அந்த பாக்ஸ்லயே நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்ப இதுல இன்னொன்னு, இந்த மூணையும் தாண்டி தஹதீர் எச்சரிக்கிறதுக்கு இந்த வகையும் யூஸ் பண்ணுவாங்க. ஈயாக்க உங்களை, ஈயாக்க உன்னை, ஈயாக்கின்னு ஈயா வச்சு ஆரம்பிச்சு என்ன செய்வாங்க, எச்சரிப்பாங்க. ஓகேவா? இந்த 3 வகை இருக்கிறது அல்லவா? இந்த 3 வகையில 2 தடவை ஈயா சொல்லுவாங்க. ஈயாக்கும் ஒரு ஈயாக்க மினல் கிபரி, ஈயாக்கி அந்த தஹாவனி. இதேதான், ஜஸ்ட் இந்த ஈயாக்கும்ன்றது 2 வாட்டி சொல்லணும். ஈயாக்கும் ஈயாக்க ஈயாக்கின்னு என்ன செய்யணும், எல்லாத்தையும் 2 வாட்டி சொல்லணும். அப்ப எத்தனை வகை இருக்கு தஹதீர்ல பாத்தீங்கன்னா 9 வகை. இது 3 வகையா, அடுத்து இது ஒரு 3 வகையா, மொத்தம் 6 வகையா. அடுத்து இதுவே ரெண்டு வாட்டி சொல்றது. இதுவே ஈயாக்குன்னு என்ன செய்யுது, ரெண்டு வாட்டி சொன்னா அப்ப மொத்தம் எத்தனை வகையாயிருச்சு, 9 வகை ஆயிடுச்சு. அப்போ 9 வகையா நம்ம என்ன செய்யலாம், தஹதீர் செய்யலாம், எச்சரிக்கை செய்யலாம். ஓகேவா? அப்ப இதோடைய தர்கீப் என்ன, அது இதுக்கு எப்படி நாம் ஏராப் கொடுக்க வழங்க வேண்டும் என்பதை, ஈயாவை கொண்டு ஆரம்பித்தால் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஒன்றுக்கு மட்டும் இங்கு பார்ப்போம். பகுசில நாம் பார்க்க தான் போகின்றோம். அதனால நான் சுருக்கமா இங்க சொல்லிடுறேன். ஈயாக்கும் பாஇது, உங்களை தூரமாக்கி கொள்ளுங்கள். ஈயாக்கும்ன்றது மஃபூல், அதுக்கு முன்னாடி பாஇது அப்படின்ற ஒரு ஃபேல் இருக்கு, அம்ரு. உங்களை தூரமாக்கி கொள்ளுங்கள். ஓகேவா? அப்புறம் என்ன வரும், வஹதரு அர்ரியா, எச்சரிக்கையாக இருங்கள், முகசுதை விட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஓகேவா? அப்ப ஈயாக்கும்க்கு பாயிதுன்ற ஒரு ஃபேலு, அதே போல ரியாவுக்கு இஹ்தருன்ற ஒரு ஃபேலும் உள்ளுக்குள்ள இருக்கின்றது. சரியா? இதை நம்ம என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கான மஃபூல் தான் ஈயாக்கும்ன்றது பாயிதுடைய மஃபூல். ரியா என்பது எதோடைய மஃபூலு, இஹ்தரு என்பதுடைய மஃபூல் ஆகும். அதுக்கப்புறமா இது இருக்குல்ல, ஈயாக்கா மினல் கிபரி, இதுல ஈயாக்க பாயிது, உன்னை தூரமாக்கிக்கொள், மினல் கிபரி, இதுல இருந்து பெருமையிலிருந்து உன்னைனா நீ என்னது தூரமாக்கிக்கொள். அப்ப மின்னுடைய தாலுக்கு அந்த பாயிதுல வைக்கணும். அந்த பெருமையிலிருந்து பாயிது தூரமாக்கிக்கொள். மின்னுக்கு அப்புறமா என்ன அர்த்தம் வைக்கிறோமோ அதுதான் தாலுக்கு. அப்ப பெருமையிலிருந்து பாயித் தூரமாக்கிக்கொள், அந்த ஃபேல் தான் உள்ளுக்குள்ள போக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இதுக்கு எப்படி ஏரா வழங்கணும், ஈயாக்கி பாயிதி, பெண்ணே உன்னை நீ தூரமாக்கிக்கொள், அந்த தஹாவனி, நீ அலட்சியமாக இருப்பதை விட்டும் உன்னை நீ என்ன செய்து கொள், தூரமாக்கிக்கொள். ஓகேவா? அப்ப இந்த அந்த தஹாவனி என்பது மஜ்ரூர் ஆகும். எப்படி இருக்கும்னு அசல்ல, ஈயாக்கி பாயிதி மின் அந்த தஹாவனி. மின் வந்து தக்தீர்ல இருக்கு, அந்த ஜர்ரு ஹர்ஃபுல் ஜர்ரு அது. இங்க அந்த தஹாவன் என்பது அந்த மின்னுக்கு ஜாரு, இது வந்து மஜ்ரூர் ஆகும். பாயிதி, அந்த மின்னுடைய தாலுக்கு பாயிதியில் இருக்கின்றது. சரியா? அப்ப இதற்கான ஏராபுகள் இப்படிதான் வழங்க வேண்டும். சரியா? இப்போ இதோடைய ஏராபுகளும் நம்ம சொல்லிட்டோம், இதனுடைய ஏராபுகளும் சொல்லிட்டோம், இதோடைய ஏராபுகள் எப்படின்னு சொல்லிட்டோம். பாருங்கள், இப்பொழுது தெளிவாக பஹஸில் பார்ப்போமா. அல் பஹசு ஆய்வு என்ன சொல்றாங்க, இரா அதத் அரத்த அன் தூசிய இன்சானன், நீ நாடினால் ஒரு மனிதனுக்கு வசியத் செய்வதற்கு, நல்ல உபதேசம் செய்வதற்கும், துவரியஹு அவனை தூண்டுவதற்கும், பிஃபதிலத்தின் நல்லதை கொண்டு, நற்காணியத்தை கொண்டு ஒரு மனிதனுக்கு நல்லுபதேசம் செய்வதற்கும் இன்னும் தூண்டுவதற்கும் நீ நாடினால், கஸ்ஸபரி அலா முசீபத்தின் இன்தாபத்ஹு மசலன், உதாரணத்திற்காக ஒரு மனிதனு
ஒரு மனிதனை தீண்டியதே அத்தகைய சோதனையின் மீது பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை போல ஒரு நற்காரியத்தின் மீது ஒரு மனிதனை நீ தூண்டினால் அல்லது ஒரு மனிதனுக்கு நல்லுபதேசம் செய்ய நீ நாடினால் ஜாசலக்க உனக்கு கூடும் அந்த கூறுவது உனக்கு கூடும். அலைக்க பிஸ்ஸபரி பொறுமையை பற்றி பிடித்துக்கொள். அல்லது இழத்தசிம் பிஸ்ஸபரி பொறுமையை என்ன செய் பற்றி பிடித்துக்கொள். அப்ப அழைக்கனாலும் பற்றி பிடித்துக்கொள், எழுத்தசிம்னாலும் பற்றி பிடித்துக்கொள். ஏன்னா நம்ம நிறைய வகை இருக்கு. நம்ம என்ன செய்யறது, வசியத் செய்யணும், அதாவது என்ன செய்யணும், நல்லுபதேசம் செய்யணும். அதே போல தூண்டணும்னா அலைக்க பிஸ்ஸபரின்னு சொல்லலாம். எழுத்தசிம் பற்றி பிடித்துக்கொள், பொறுமையை பற்றி பிடித்துக்கோன்னு சொல்லலாம். நஹ்மூத் அலிக்க அதை போன்று இந்த அலைக்க எழுத்தசிமை போன்று நீ சொல்வது உனக்கு கூடும். மினல் அசாலீபில் கசீரத்தில்லதி தராஹா ஃபி கலாமில் புலகாஇ இலக்கியவாதிகளின் பேச்சிலே நீ அந்த அதிகமான உஸ்லூப்கள் போங்குகளை அந்த அதிகமான போங்குகளை நீ காண்பாயே, அத்தகைய பல போங்குகளில் இருந்து இதனை போன்று நீ சொல்வது உனக்கு கூடும். இது அலைக்க பிசபரி ஏத்தசிம் பிசபரி போன்று பல வகையில இலக்கியவாதிகள் பயன்படுத்துவாங்க ஒருத்தவங்களுக்கு நல்லுபதேசம் செய்யும் பொழுதும். ஓகேவா? அப்போ அவங்க இலக்கியவாதிகள் பேச்சுல அந்த அதிகமான போங்குகளை நீ கண்டிருப்பாய், அந்த மாடல்களை நீ கண்டிருப்பாய். அந்த மாடலே நீ என்ன செய்யலாம், எது வேணா யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு பொறுமையா இருன்னு சொல்லலாம். அடைக்க பிசபரின்னு சொல்லியும் பொறுமையா இருன்னு சொல்லலாம். இல்லாட்டி எத்தசிம் பிசபரின்னு சொல்லி கூட பொறுமையா இருக்கலாம். இது இல்லாம அவங்க யூஸ் பண்ண வேற வேற வகைக்கும் வேற வகையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பொறுமையா இருன்னு சொல்லலாம். சரியா? மிம்பைனி ஹாதிஹில் அசாலீபி இந்த போங்குகளுக்கு மத்தியில் தான் அசாலீபும் சலாசத்துன் மூன்று போங்குகள் இருக்கின்றது. வலாத்தஹால் அரபு அரபியர்கள் அந்த மூன்று போங்குகளை வைத்தனர். லி ஹவ்லில் முஹாத்தபி வ இக்ராஇஹி உரையாடப்படக்கூடியவனை தூண்டுவதற்கும் அவனை ஊக்குவிப்பதற்கும் அரபியர்கள் அந்த மூன்று போகங்களை உருவாக்கினார்களே, அத்தகைய மூன்று போகங்கள் இந்த போகங்களுக்கு மத்தியில் தான் இருக்கின்றது. சரியா? அப்ப அவங்க நிறைய ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? ஒருத்தவங்கள நல்ல விஷயத்தை தூண்டுவதற்கு பல வகைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல மூன்று வகைகள் இருக்கின்றது. அரபியர்கள் உருவாக்கின மூன்று வகைகள். எதிரே உரையாடி பேசக்கூடியவனை என்னது யாரிடம் உரையாடுகிறோமோ அவரை தூண்டுவதற்கு பிமா யுஹ்மது ஃபிஅலுஹு எதனுடைய செயல் புகழப்படுமோ அத்தகைய ஒன்றை கொண்டு அந்த முகாத்தபை தூண்டுவதற்கும் இன்னும் அந்த முகாத்தபை ஊக்குவிப்பதற்கும் அரபியர்கள் அந்த மூன்று போகுகளை உருவாக்கினார்களே, அமைத்தானார்களே, அத்தகைய மூன்று போகுகள் இருக்கின்றது. அப்ப பல போங்கு இருக்கு, பல மாடல்ல நம்ம என்ன செய்யலாம், தூண்டலாம். அதுல இருந்துதான் இந்த ஒரு மூணு போங்கு இருக்கு. அந்த மூணு போங்கு தான் நம்ம இந்த 1 2 3. சரியா? அதுல மூணு மட்டும் நம்ம இங்க படிக்க போறோம். சரியா? நாம் பாடம் பார்ப்போம். உங்களுடன் என்ன செய்வோம், நாம் பாடம் நடத்தவும். ஹாதிஹில் அசாலிப இந்த மூன்று போங்குகளை உன்னுடன் நாங்கள் என்ன செய்வோம், பாடம் நடத்துவோம். நீ அன்னலகா ஏனென்றால் நிச்சயமாக இந்த மூன்று போகுகளுக்கு இருக்கிறது அஹ்காமன் ஹாசத்தன் குறிப்பிட்ட சட்டங்கள் இந்த மூன்று போகுகளுக்கு இருக்கிறது. அதனால இந்த போகுகளை உன்னுடன் நாம் என்ன செய்வோம், பாடம் நடத்துவோம். முந்துரில் அம்சிலத்தில் ஃபித்தாயிஃபத்தில் ஊலா முதல் பகுதியிலே உள்ள உதாரணங்களின் பக்கம் நீ பார்த்தாயனா தஜ்தில் முத்தக்கல்லிம உரையாடுபவனை நீ பெற்றுக்கொள்வாய். யுவரில் முகாத்தப எதிராளியை தூண்டுவதாக ஊக்குவிப்பதாக நீ பெற்றுக்கொள்வாய். புள்ளி மின்ஹா பிமா யுஹ்மது ஃபிஅலுஹு எதனுடைய செயல் புகழப்படுமோ அத்தகைய செயலை கொண்டு அத்தகைய ஒன்றை கொண்டு அந்த அந்த ஒவ்வொன்றிலேயும் எதுல அந்த உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் அந்த முகாத்திபையை எதிராளியை தூண்டுபவனாக அந்த பேசுபவன் அந்த முகாத்திபை எதிராளியை தூண்டுபவனாக நீ பெற்றுக்கொள்வாய், ஊக்குவிப்பவனாக நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப மூணு என்ன செய்யறான், எதிராளியை அவன் முகாத்தப என்ன செய்யறாப்புல, தூண்டுறாப்புல, ஊக்குவிக்கிறாப்புல. எந்த செயலாம் புகழுக்குரிய செயலோ அந்த செயலை கொண்டு. உண்மையா இருக்கிறது புகழுக்கான செயல், உழைக்கிறது புகழுக்கான செயல், முயற்சியும் உறுதியா இருக்கிறது புகழுக்கான செயல். அப்ப அந்த மாதிரி புகழுக்கான செயலை கொண்டு அந்த என்ன செய்யறாப்புல, எதிராளியை அந்த எதிரிலை உரையாடுபவனை என்ன செய்கிறாரு, உரையாடப்படுபவனை அவர் தூண்டுகிறார், ஊக்குவிக்கிறார். ஃபஹுவஃபில் மிசாலில் அவ்வளி எனவே அந்த பேசுபவன் என்ன செய்கிறான், முதல் உதாரணத்திலே யஹுசுஹு அந்த உரையாடப்படுபவனை தூண்டுகிறான், அல்ல சிதுக்கி உண்மையின் மீது தூண்டுகிறான். ஃபயகூல் எனவே அந்த முத்தக்கல்லியும் கூறுகிறான், அஸ்ஸிதுக உண்மையை பற்றி பிடித்துக்கோள். வஃபிசானியதி இரண்டாவதிலே, அப்ப ரெண்டாவதுனா அந்த அல் அமலன்னு பார்த்தோம்ல, அந்த ரெண்டாவதுல என்ன செய்யறான், அவன் தூண்டுகிறான்.
அப்ப ஆஹ் எதன் பக்கம் தூண்டுகிறான்? இழல் அமலின் பக்கம் என்ன செய்கிறான்? அவன் தூண்டுகிறான். அதான் இங்க சொல்றாங்க. ஆஹ் வா எங்கது ஒஃபிசானி இரண்டாவதிலே அவன் தூண்டுகிறான். எதுஃபஉஹு இலல் அமலி அமலின் பக்கம் அவனை கொண்டு செல்வதற்காக தூண்டுகிறான். ஃபயகூலு என்னை கூறுகிறான் அல் அமல அமல வல் மிசாலி சாலிசி மூன்றாவது உதாரணத்திலே ஹுஸ்ஸு அவனை தூண்டுகிறான். அல் ஜித்தி வல் அஸ்மி முயற்சி இன்னும் உறுதியின் மீது அவனை தூண்டுகிறான். அந்த முகாத்தபை சரியா முத்தக்கல்லி முகாத்தபை தூண்டுகிறான். ஃபயகூலு எனவே அந்த முத்தக்கல்லி கூறுகிறான் அல் ஜித்த வல் அஸ்ம என்று கூறுகிறான். அப்ப இதோடைய அல் அமல் அமல அல் ஜித்த வல் அஸ்மவுடைய அர்த்தம் நம்ம மேலே பார்த்துட்டோம்ல. அப்ப உண்மையின் பக்கம் தூண்டுறதுக்கு சிதுக்கன்னா உழைப்பின் பக்கம் வேலையின் பக்கம் தூண்டுறதுக்கு நான் நம்மளன்ற முத்தக்கல்லின் கோரினான் எக்கூலு சரி. அதுக்கப்புறமா யஹுசுஹுல் அந்த முகாத்தபை முத்தக்கல்லின் தூண்டினான் ஜித்து அசுமு அதுக்கு அல் ஜித்த உல் அசும என்றான். அதுக்குமா பாருங்க லசாமா உல் ஊலா லஸ்மா ஊலா முதலாவது பெயர் சொல்களாகிறது ஃபிஹாதிஹில் சிலத்தி இந்த உதாரணங்களிலே உள்ள முதலாவது பெயர் சொல்களாகிறது மன்சூபத்தும் பிஃபஅலின் மஹ்தூஃபின் போக்கப்பட்ட ஃபேலை கொண்டு நசபு செய்யப்பட்டதா இருக்கும். தக்தீருஹு அந்த போக்கப்பட்ட ஃபேலின் உள்ரங்கமாகிறது இல்சம் என்பதா இருக்கும். வனஹுஹு அந்த இல்சமை போன்றதா இருக்கும். இல்சம்னு சொல்லலாம் ஏதசிம்னு சொல்லலாம் ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கு அந்த போக்கப்பட்ட ஃபேலை கொண்டுதான் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். ஃபகுல்லும் மின்ஹா மஃஊலுன் பிஹி லில் ஃபஅலில் மஹ்தூஃபி அந்த முதல் இஸ்முகளில் இருந்து ஒவ்வொரு இஸ்மாகிறது போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃஊல் பிஹி ஆகும். அப்ப முதல் இஸ்மு சிதுக்கு அல் அமல முதல் இஸ்மு அல் ஜித்த ரெண்டாவது கிடையாது சரியா. இந்த முதல் இஸ்மு தான் என்னது மஃபூல் பிஹியாகும். போக்கப்பட்ட இல்சம் ஏத்தசிம் போன்ற போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் பிஹியாக இருக்கின்றது சரியா. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க? ஆஹ் ஃபகுல்லும் மின்ஹா அம்மா கலிமத்துல் அல் அமல சானியத இப்ப ரெண்டாவது கலிமா வகிறது அல் அமலன்னு படிக்கணும். பிராக்கெட்ல இருந்தா மேல எப்படி வந்துச்சோ அப்படியே படிக்கணும். அப்ப அம்மா கலிமத்து அல் அமல அஸ்ஸானியது இந்த கலிமாவோட சேர்த்து படிக்கணும். அமல் என்ற இரண்டாவது வார்த்தையாகிறது ஃபதௌகீது லஃப்லியுன் தௌகீது லஃப்லி ஆகும். அப்ப வார்த்தை சார்ந்த உறுதிப்படுத்துவதா இருக்கும். இந்த அமல் என்ற இரண்டாவது வார்த்தை இருக்குல்ல இது நம்ம சொன்ன மாதிரி தௌகீது லஃப்லி அதாவது ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னா அது என்னது தௌகீது லஃப்லின்னு படிச்சோம்ல பாடத்துல அதே போல இது என்னது தௌகீது லஃப்லி ஆகும். அம்மா கலிமத்து அல் அஸ்ம் அஸ்ம் என்ற வார்த்தையாகிறது ஆஹ் ஃபமஅதூஃபத்துன் அலல் ஜத்தி ஜத்தின் மீது என்னவாகும்? ஆஹ் இந்த இருக்குல்ல அஜித் ஜித் அப்ப ஜித்தின் மீது என்னவாகும்? இது மாத்தூஃப் அத்தூஃப் செய்யப்பட்டதா இருக்கும். அதான் சொல்றாங்க அத்தூஃப் மாத்தூஃப் மேலே பாடத்துல ஆரம்பத்துல சொன்னோம்ல. அப்ப அஸ்ம என்ற வார்த்தையாகிறது மாத்தூஃபத்துன் அது அத்தூஃப் செய்யப்பட்டதா இருக்கும். அலல் ஜித்த ஜித்த என்ற வார்த்தையின் மீது அத்தூஃப் செய்யப்பட்டதா இருக்கும். இங்க ஜித்தின் கொடுத்திருக்காங்க. அதாவது அலாவின் மீது நம்ம நேரடியா சேர்த்தோம்னா ஜித்தின்னு வரும். ஆனா மேல இந்த பிராக்கெட் கொடுத்துட்டாங்கன்னா மேல எப்படி இருந்துச்சோ அப்படியே படிக்கணும். அப்ப ஜித்தா என்பதின் மீது அத்தூஃப் செய்யப்பட்டு அஸ்மன் படிச்சோம் ஓகேவா. அப்ப அஸ்மக்கு மதூஃப் என்று சொல்ல வேண்டும். ஒய்ஜிபு ஹதுஃபுல் ஃபஅலி ஃபேலை போக்குவது கடமையாகும். இதாக்கான இஸ்மு முகர்ரரன் அவ் மாத்தூஃபன் அலைஹி அந்த பெயர் சொல் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டதாக இருந்தால் அல்லது மாத்தூஃப் அலைஹியாக அந்த பெயர் சொல் ஆகியிருந்தால் அந்த ஃபேலை போக்குவது வாஜிபாகும். அப்பப்பா நான் முன்னாடியே சொன்னோம்ல அந்த அமல் திருப்பி திருப்பி அந்த இஸ்மு திருப்பி திருப்பி கூறப்பட்டிருக்கா. அதே போல ஜித்துன்றது மாத்தூஃப் அலைஹியா இருக்கா. வாவ் அத்துஃபு அஸ்முன்றது மாத்தூஃப் பிஹி இந்த ஜித்துன்றது மாத்தூஃப் அலைஹியா இருக்கு. அப்ப இந்த அமல் என்பது திருப்பி கூறப்பட்டாலோ அல்லது முதல் வார்த்தை திருப்பி கூறப்பட்டாலோ இந்த முதல் வார்த்தை மாத்தூஃப் அலைஹியாக இருந்தாலோ அப்ப அந்த ஃபேலை போக்குவது கடமையாகும். சரி அப்ப இங்க போக்கலாம் போக்காமலும் இருக்கலாம் முதலாவது இதுல மட்டும் சரியா. அதான் இங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க வல் அஸ்மா உல் ஊலா ஃபி ஹாதிஹில் அம்சிலதி இந்த உதாரணங்களிலே இங்க பாருங்க உந்துர் நிபார் இல்ல அம்சலத்தின் கிஸ்மிசானி இரண்டாவது பகுதியின் உதாரணங்களின் பக்கம் பார். அப்படி பார்த்தாயானால் தஜித் நீ பெற்றுக்கொள்வாய் அன்னஹா முலாதத்துன் நிச்சயமாக அந்த இரண்டாவது பகுதியின் உதாரணங்கள் முரணாக இருக்கும். அம்சலத்தில் கிஸ்மிசா அவ்வளி முதலாவது பகுதியின் உதாரணங்களுக்கு முரணாக இருக்கும். ஃபில் கர்லி நோக்கத்திலே முரணாக இருக்கும். அன்னல் அவ்வள ஹஸ்ஸுன் வ இக்ராஉன் பி அம்ரின் மஹ்மூதின் என்னென்றால் நிச்சயமாக முதலாவது பகுதியாகிறது புகழப்படக்கூடிய காரியத்தை கொண்டு தூண்டுவது இன்னும் ஊக்குவிப்பதா இருக்கும். வஹாதிஹி இன்னும் இந்த இரண்டாவது பகுதி ஆகிறது. இந்த இரண்டாவது பகுதியின் உதாரணங்கள் ஆகிறது தஹ்வீஃபுன் அச்சுறுத்துவதா இருக்கும். தஹதீருன் எச்சரிப்பதா இருக்கும். மின் அம்ரின் மக்ரூஹின் அருவருக்கத்தக்க காரியத்தில் இருந்து எச்சரிப்பதாகவும் இன்னும் இன்னும் அச்சுறுத்துவதாகவும் இருக்கும். இப்போ முதல் பகுதி புகழக்கூடிய காரியத்துல தூண்டணும். ரெண்டாவதுல இதெல்லாம் தவிர்த்துக்கோப்பா அப்படின்னு என்ன செஞ்சு வச்சோம் பொய்யை விட்டுரு அதை விட்டு தவிர்த்துக்கோ எச்சரிக்கையாரு
சோம்பேறி விட்டு எச்சரிக்கையா இரு. அப்ப சோம்பேறினா புகழக்கூடிய காரியமா? அருவருக்கத்தக்க காரியம் தானே. அப்ப அருவருக்கத்தக்க காரியத்தை விட்டும் எச்சரிப்பதா இரண்டாவது பகுதியில் அமைஞ்சிருக்கு. வைதா சால்தான் அராபில் அம்சிலத்தி சலாசத்தில் ஊலா, முதல் மூன்று உதாரணங்களின் ஏராபை பற்றி நீ கேட்டாய். மின் ஹாதல் கிஸ்மி, இந்த இரண்டாவது பகுதியிலே உள்ள முதல் மூன்று உதாரணங்களின் ஏராவை பற்றி நீ கேட்டாயானால், அலிந்த நிச்சயமாக நீ அறிந்து விட்டாய். அண்ணல் அஸ்மா அல் ஊலா, முதல் இஸ்மு நிச்சயமாக முதலாவது பெயர்ச்சொல்களாகிறது. மன்சூபத்தும் பிஃஅலின் மஹ்தூஃபின் தஹ்தீருஹு ஃபில் மிசாலைனி அல் அவ்வலைனி இஹ்தர், முதல் ரெண்டு உதாரணத்திலே அந்த ஃபேலின் உள்ரங்கமாகிறது இஹ்தர் என்று இருக்குமே. அப்படிப்பட்ட போக்கப்பட்ட ஃபேலை கொண்டு நசபு செய்யப்பட்டதாக இருக்கிறது என்று நீ அறிந்து கொள்வாய். அப்ப இஹ்தர்னா எச்சரிக்கையாக இரு. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க? இந்த முதல் ரெண்டு உதாரணத்துல இந்த முதல் இஸ்மு இருக்குல்ல, இந்த முதல் இஸ்முக்கு மஃபூலு, போக்கப்பட்ட ஃபேலை கொண்டு மஃபூலு, அந்த போக்கப்பட்ட ஃபேல் இஹ்தர் ஆகும். முதல் ரெண்டு இஸ்முக்கு இஹ்தர் என்ற எச்சரிக்கையாக இருன்னு அர்த்தம். அந்த போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூலா இருக்கும் என்பதை நீ அறிந்து கொள்வாய். இப்ப மூணாவது உதாரணத்துல அது தனியா நம்மளுக்கு சொல்றாங்க பாருங்க. ஆஹ் ஒஃபில் மிசாலி சாலிசி, மூன்றாவது உதாரணத்திலே பாயித் எதக்க வஹதரில் மிதாத, உன்னுடைய கையை தூரமாக்க, இன்னும் மையை எச்சரிக்கையாக, மையிலிருந்து எச்சரிக்கையாக இரு. அப்போ உன் கையை தூரமாக்கிக்கோ, மை படாம பாத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். இப்ப எதற்கு பாயித் என்ற ஃபேல் போக்கப்பட்டு அதற்கு இது மஃபூலா இருக்கு, மிதாதவுக்கு இஹ்தர் என்ற ஃபேல் போக்கப்பட்டு இது அதற்கு மஃபூலாக இருக்கின்றது. சரியா? அப்ப ஒயஜிபு ஹதுஃபுல் ஃபேலி ஹுனா, இங்கு ஃபேலை போக்குவதும் கடமையாகும். கமாஃபி அம்சிலத்தின் கிஸ்மில் அவ்வளி, முதலாவது பகுதியின் உதாரணங்களிலே உள்ள ஒன்றை போல இங்கும் ஃபேலை போக்குவது கடமையாகும். இதற்கான கிஸ்மு முகர்ரரன் அவ் மஅதூஃபன் அலைஹி, அந்த முதல் பெயர் சொல் ஆகியிருந்தால் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டதாகவோ அல்லது மாத்தூஃபன் அலிஹி, மாத்தூஃப் அலிஹியாகவோ அந்த இஸ்மா ஆகியிருந்தால் முதல் பகுதியின் உதாரணங்களிலே உள்ள ஒன்றை போல இங்கும் ஃபேலை போக்குவது கடமையாகும். அப்ப இங்க பாருங்க, அல் கதீபாவுக்கு எஹ்தர், இங்கேயும் எஹ்தர். இப்போ முதலாவது இஸ்மு இங்க மீண்டும் மீண்டும் கூறப்பட்டால், அதே போல முதலாவது இஸ்மு மாத்தூஃப் அலைஹியாக ஆனால் வாவ் அத்துஃபு, மிதாதன்றது மாத்தூஃப் பிஹி, அந்த முதல் அது எதில் மீது அத்துஃப் வச்சோமோ அது மாத்தூஃப் அலைஹி. இப்ப இந்த இஸ்மு முதல் இஸ்மு மாத்தூஃப் அலைஹியா ஆகானாலோ இல்ல முதல் இஸ்மு மீண்டும் மீண்டும் கூறப்பட்டாலோ அந்த ஃபேலை போக்குவது கடமையாகும். இப்போ முதல் இதுல போக்கலாம், போக்காமலையும் இருக்கலாம். சரியா? இப்போ நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்து பார்ப்போமா? அது சொல்றாங்க, வைதாத்த அம்மல்தல் அம்சிலத்தல் சலாசத்தல் பாக்கியத்த, மீதமுள்ள மூன்று உதாரணங்களை நீ சிந்தித்தாயானால் ரஐ தனி காண்பாய் அன்னஹா மபுது அதுன் பில் லமீரி ஈயா, ஈயா என்ற லமீரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக நிச்சயமாக அந்த மூன்று உதாரணங்கள் ஆகிறது. மீதமுள்ள மூன்று உதாரணங்கள் ஈயா என்ற லமீரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக நீ காண்பாய். ஒஹுவ அல் முஹத்தரு, எச்சரிக்கை செய்யப்படக்கூடியவனாக இருக்கிறான். அந்த லமீர் தான் இந்த ஐயா என்ற லமீர் ஆகிறது. எச்சரிக்கை செய்யப்படக்கூடியவனாக இருக்கிறான், அவனைதான் நம்ம எச்சரிக்கை செய்யணும். இப்ப உதாரணத்துக்கு ஈயாக்கும்னா உங்களை, முகஸ்துதை விட்டும் எச்சரிக்கணும். அப்ப அந்த கும் யாரு? எச்சரிக்கை செய்யப்படுபவன், அப்படிதானே? உங்களை நான் என்ன செய்யறேன்? எச்சரிக்கை செய்யறேன் அந்த ரியா விட்டு. ஓகேவா? அப்ப அந்த கும் அந்த லமீர் என்னது? எச்சரிக்கை செய்யப்படுபவன். ஓகேவா? அதான் அல் முஹத்தர் என்று கூறுகிறார்கள். அல் முஹத்தர மின்ஹு, இன்னும் நீ முஹத்தர் மின்ஹுவ காண்பாய். எதிலிருந்து எச்சரிக்கை செய்யப்படுமோ அந்த வார்த்தை. ஓகேவா? அப்ப எதுல இருந்து எச்சரிக்கை செய்யறோம்? ரியா முகஸ்துதியிலிருந்து எச்சரிக்கை செய்யறோம். இங்க பெருமையை விட்டு நம்ம எச்சரிக்கை செய்யறோம், இங்க அலட்சியமா இருக்குது. அப்ப இதான் முஹத்தர் மின்ஹுன் பார்கள். இது ஓகேவா? இது முஹத்தரு, இது முஹத்தர் மின்ஹு. ஓகேவா? அப்ப அந்த முஹத்தர் மின்ஹுவை நீ என்ன செய்வாய்? காண்பாய். ஒஹுவல் இஸ்மு தாலி லி ஈயா, ஈயாவுக்கு அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லா இருக்கும். அந்த முஹத்தர் மின்ஹு ஆகிறது ஈயாவுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மா இருக்கும். இம்மா மஅதூஃபன் வ இம்மா மஜ்ரூரன் பிமின் வ இம்மா மஸ்தரன் முஅவ்வலன். ஒன்று மஅதூஃபாக காண்பாய், இஸ்முக்கு அடுத்து வரக்கூடிய அந்த முஹத்தர் மின்ஹுவை மஅதூஃபாக காண்பாய். இன்னும் ஒன்று மின்னை கொண்டு ஜரு செய்யப்பட்டதாக காண்பாய். இன்னும் ஒன்று தவிர் செய்யப்பட்ட மஸ்தராக நீ காண்பாய். தவிர் செய்யப்பட்ட மஸ்தர்னா ஒரு ஃபேன்ல இருந்து நேரடி மஸ்தர் வந்தா அது மஸ்தர் அசல். இன்னொன்னு அப்படி நேரடி மஸ்தர் இல்லாம ஒரு ஃபேலுக்கு அன்னை கொண்டு நம்ம மஸ்தர் ஆக்கணும்னா, ஒரு ஃபேன்ல அன்ன நுழைஞ்சா என்ன வைக்கணும்? அது மஸ்தர் ஆக்கணும். இப்படி அன்னை கொண்டு ஒரு ஃபேல் மஸ்தராக மாறி விட்டது என்றால் அது மஸ்தரி மொவ்வல் ஆகும். சரியா? அப்ப நம்ம அப்படித்தானே பார்த்தோம். முஹத்தர் மின்ஹு, இங்க என்ன பார்த்தோம்? அத்துஃப் மாத்துஃபா பார்த்தோம். வாவ் அத்துஃப், ரியா மாத்துஃப். இங்க ஜார் மஜ்ரூரா பார்த்தோம். இங்க அந்த தஹாவனி என்ன செஞ்சோம்? மஸ்தரி மொவ்வலா பார்த்தோம். அன்ன கொண்டு இது என்னவாயிருச்சு? மஸ்தர் ஆயிருச்சுல. அப்ப இங்க மஸ்தரி மொவ்வலாக நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். சரியா? இப்ப மூணு வகையா நம்ம பார்த்தோம் முஹத்தர் மின்ஹுவ. وقد تك- وقد تكرر إياه في كل حال من هذه الأحوال الثلاث. இந்த மூன்று நிலைமைகளில் இருந்து ஒவ்வொரு நிலைமையிலேயும் ஈயா
மீண்டும் மீண்டும் வரும், திட்டமாக மீண்டும் மீண்டும் வரும். அப்ப மேல சொன்ன மாதிரிதான் என்னது, ஈயாக்கும் ஈயாக்கும் வர்றியா, ஈயாக்கும் ஈயாக்கும் ரெண்டு வாட்டி சொல்றது. ஈயாக்க ஈயாக்க, மறுபடியும் ஈயாக்கி ஈயாக்கி அந்த தகாவனி, ஈயாக்க ஈயாக்க மினக்கிபரி, அப்படி ரெண்டு ரெண்டு தடவை வரும். அப்ப மொத்தம் எத்தனை, 9 ஆயிருச்சுல. ஒமின் தாலிக்க, இன்னும் அதிலிருந்து இது மீண்டும் மீண்டும் வருவது என்று தெரிந்த பிறகு அதிலிருந்து தாரிஃபு நீ அறிந்து கொள்கிறாய், அன்னலி தகதீரி நிச்சயமாக எச்சரிக்கை செய்வதற்கு, சுவரின் 9 தோற்றங்கள் இருக்கின்றது என்பதை நீ அறிந்து கொள்வாய். மின்ஹா அந்த 9 தோற்றங்களில் இருந்து சலாசுன் 3 தஷப்பஹ அது ஒப்பாகுமே, சுவரல் இகராஹி அந்த தூண்டுதல் என்ற இகராவுடைய தோற்றங்களுக்கு ஒப்பாகுமே அத்தகைய 3 இருக்கின்றது. இன்னும் அந்த 9லிருந்து சித்துன் 6 இருக்கின்றது. மபுது அதுன் ஈயாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட 6 இருக்கின்றது. மொத்தம் 9. இப்ப இகராவுடைய சூரத்துக்கு ஒப்பாற மாதிரி 3 தோற்றம். ஓகேவா? அதே போல மிச்சம் 6 இருக்கு, அது எல்லாமே ஈயாவை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய 6. இங்க ஒரு டைம் வர்றது ஒரு 3. ஈயாக்கும் ஈயாக்கும், ஈயாக்க ஈயாக்க, ஈயாக்கு ஈயாக்கு ரெண்டு வாட்டி சொல்றது ஒரு 3. அப்ப ஆக மொத்தம் 9. ஓகேவா? அப்ப 9 இருக்கின்றது. அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. அப்ப இப்பொழுது நம்மளுக்கு ஏராப் சொல்லி தர போறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. அகல் ருஜூஹி தகல்லுஃபன் ஃபி இராபில் அம்சிலத்தின் மப்தூஅத்தி பிஹியா, ஈயாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட உதாரணங்களின் ஏராபிலே பல வகைகளில் சிரமம் குறைவாக உள்ளதாகிறது. பல வகையில எதுக்கு ஏறாப் கொடுக்குறாங்க, ஈயாக்கும் வர்ரியாக்கு நிறைய வகையில ஏறாப் கொடுக்குறாங்க. ஆனா அந்த சிரமத்தில் பல வகைகளில் சிரமம் குறைவாக உள்ளதாகிறது. அந்த கூல நீ சொல்வதா இருக்கும். ரொம்ப ஈஸியான ஏறாப் நம்ம சொல்லி தரப்போறாங்க. இந்த பல வகையில மிகவும் சிரமம் குறைவாக உள்ளதாகிறது. அந்த கூல நீ சொல்வதா இருக்கும். ஃபி தக்தீரில் மிசாலில் அவ்வளி, முதலாவது உதாரணத்திலே உள்ளுக்குள் தகுதீராக்கி, உள்ளுக்குள்ளே அந்த உள்ரங்கத்திலே நீ கூறுவாய், ஈயாக்கும் பாயிது உங்களை தூரமாக்கி கொள்ளுங்கள், வஹ்தரு ஷர்ர தீங்கை என்ன செய்து கொள்ளுங்கள், தீங்கிலிருந்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இப்போ முதலாவது உதாரணத்துல ரியான்னு மேல கொடுத்தாங்க, ஆனா இங்க ஷர்ரன் போட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால இதை கவனிச்சுக்கோங்க. மேல ரியான்னு வந்துச்சு, இங்க ஷர்ரன் வருது. அப்ப ஈயாக்கும் என்பது அப்ப உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும், ஈயாக்கும் பாயிது வஹ்தரு ஷர்ரன்னு. அப்ப இதுல பாயிதுன்றது போக்கப்பட்டுருச்சு, வஹ்தருன்னு போக்கப்பட்டு ஈயாக்கும் அஷர்ர. இப்ப மேல பார்த்தோம்னா ஈயாக்கும் வர்ரியான்னு வந்துச்சு. ஓகேவா? எப்படி படிச்சாலும் ஒண்ணுதான். ஓகேவா? மேல பார்த்தோம்ல ஈயாக்கும் வர்ரியான்னு வந்துச்சு. அப்ப தீங்கிலிருந்து உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், அதுல இருந்து தூரம் ஆயிக்கோங்க. சரியா? அப்ப அதுதான் இங்க சொல்றாங்க. அப்ப எப்படி இந்த ஈயாக்கும் பாயிது வஹ்தரு ஷர்ருக்கு எப்படி ஏறா வழங்கணும்னு பாருங்க. ஈயாக்கும், ஈயாக்கும் என்ற வார்த்தையாகிறது மஃபூல் பிஹி, மஃபூலுன் பிஹி ஃபி மஹல்லி நஸ்பின் பி ஃபஅலின் மஹ்தூஃபின், போக்கப்பட்ட ஃபஅலை கொண்டு நஸபுடைய இடத்தில் இருக்கக்கூடிய மஃபூல் பிஹி ஆகும். ஈயாக்கும் என்பது மஃபூல் பிஹி. சரியா? போக்கப்பட்ட ஃபஅலான பாயிது என்பதை கொண்டு நசபு செய்யப்பட்ட நசபுடைய இடத்தில் இருக்கக்கூடிய மஃபூல் பிஹி. வல் வாவு இன்னும் வாவாகிறது. இந்த வாவு இருக்குல்ல, இந்த வாவாகிறது ஹர்ஃபு அத்துஃபின், அத்துஃபுடைய ஹர்ஃப் ஆகும். ஷர்ர இந்த ஷர்ர இருக்கிறது அல்லவா, மன்சூபுன் பி ஃபஅலின் மஹ்தூஃபின், போக்கப்பட்ட ஃபஅலை கொண்டு நசபு செய்யப்பட்டது. இஹ்தரு என்ற போக்கப்பட்ட ஃபஅலை கொண்டு நசபு செய்யப்பட்டது. ஒயக்கூனுல் அத்துஃபு ஹீனைதின் மின் அத்துஃபில் ஜுமலி. அப்ப எனவே அத்துஃப் ஆகும் அந்நேரத்தில், அந்த போக்கப்பட்ட ஃபஅலை கொண்டு நசபு செய்யப்பட்ட நேரத்தில் இந்த அத்துஃப் ஆகும் ஜுமலாக்களை அத்துஃப் செய்வதிலிருந்து ஆகும். அப்ப ஈயாக்கும் பாயிதுன்ற ஒரு ஜும்லாவை இஹ்தரு ஷர்ன்ற ஜும்லாக்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அத்துஃப் செஞ்சிருக்கோம். அதான் என்ன செஞ்சாங்க, ஜுமல் ஜும்லாக்களை அத்துஃப் செய்வதிலிருந்து ஆகும். ஓகேவா? தகதீரு இன்னும் உள்ரங்கமாகிறது. ஃபில் மிசாலி சானி இரண்டாவது உதாரணத்தில் உள்ரங்கமாகிறது. ஈயாக்க பாயித் மினல் கிபரி, பெருமையிலிருந்து உன்னை நீ தூரமாக்கிக்கொள். அப்ப இந்த பாயித் என்பது உள்ள இருக்கு. மேல என்ன படிச்சோம், ஈயாக்க மினல் கிபரின்னு படிச்சோம்ல, இந்த பாயித்ன்றது உள்ள இருக்கு. ஈயாக்க என்பது மஃபூலுன் பிஹி, ஈயாக்க என்பது மஃபூல் பிஹி லி ஃபஅலின் மஹ்தூஃபின், போக்கப்பட்ட ஃபஅல். இந்த பாயித் என்ற போக்கப்பட்ட ஃபஅலிலிருந்து மஃபூல் பிஹி ஆகும். அதான் நம்ம அர்த்தம்லாம் நம்ம மேலேயே சொல்லிட்டோம். மினல் கிபரி, மினல் கிபரி என்பதாகிறது ஜாருன் மஜ்ரூர், ஜார் மஜ்ரூராகும். முத்தஅல்லகானி பில் ஃபஅலில் மஹ்தூஃபி, போக்கப்பட்ட ஃபஅலை கொண்டு தொடர்பு படுத்தப்பட்ட ஜார் மஜ்ரூரா இருக்கு. போக்கப்பட்ட ஃபஅலான இந்த பாயிதை கொண்டு தொடர்பு படுத்தப்பட்டது. அப்ப மினல் கிபரியுடைய தஅல்லுக்கு பாயிதுல போய் முடியுது. சரியா? நான் சொன்ன தஅல்லுக்குன்னா என்ன, மின்க்கு அப்புறமா என்ன அர்த்தம் வைக்கிறோமோ அதான் தஅல்லுக்கு. சரியா? அப்ப பெருமையிலிருந்து தூரமாயிக்கொள். ஓகேவா? அப்ப இதான தஅல்லுக்கு. அப்ப போக்கப்பட்ட ஃபஅலை கொண்டு தொடர்பு படுத்தப்பட்ட ஜார் மஜ்ரூராக இருக்கிறது. தகதீரு ஃபில் மிசாலி சாலிசி மூன்றாவது உதாரணத்திலே உள்ரங்கமாகிறது. ஈயாக்கி பாயிதி மின் அன்த தஹாவனி. பாயிதின்றதும் மேல இல்ல, மின்னுன்றதும் மேல இல்ல, வெறும் ஈயாக்கி அந்த தகாவணி தான் இருந்துச்சு. பாயிதியும் உள்ளுக்குள்ள இருக்கு, மின்னும் உள்ளுக்குள்ள இருக்கு. சரியா?
மஃபூலுன் பிஹி ஆகும். இந்த இய்யாக்கி என்பது மஃபூலுன் பிஹி லிஃபஅலின் மஹ்தூஃபின், போக்கப்பட்ட ஃபஅலுக்கு மஃபூல் பிஹி ஆகும். வல் மஸ்தருல் முஅவ்வலு, இந்த அந்த தஹாவனின்னு மஸ்தூர் முஅவ்வல் இருக்குல்ல, இது மஸ்தூர் முஅவ்வல் ஆகிறது. மஜ்ரூருன் பிமின் முகத்தரத்தின், தக்தீராக்கப்பட்ட உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட மின்னை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப மின்னு உள்ளுக்குள்ள இருக்கு, அது ஹர்ஃபுல் ஜர்ரு ஜாரு, அதை கொண்டு இது என்ன ஆச்சு, மஜ்ரூர் ஆகும். அப்ப இய்யாக்கி மஃபூல் பிஹி, பாயித்ன்றது அந்த போக்கப்பட்ட ஃபஅலு, மின் வந்து ஜாரு, அந்த தஹாவனின்றது மஜ்ரூரு, இதோடைய தல்லுக்கு பாயித், இந்த போக்கப்பட்ட ஃபஅல் தான். சரியா? அதுவும் பாருங்க, வல் ஃபஅலுல் முகத்தரு ஃபி ஜமீஇ அம்சிலத்தி ஈயா, ஈயாவுடைய அனைத்து உதாரணங்களிலேயும் உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ஃபஅல் ஆகிறது. மஹ்தூஃபுன் உஜூபன், வாஜிபான முறையில் போக்கப்பட்டதா இருக்கும். இப்ப ஈயா வந்துட்டாவே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஃபேல் வரவே கூடாது. ஈயா வந்துட்டாவே அதுக்கு முன்னாடி ஃபேல் வரவே கூடாது. அதே போல முகர்ரரானாலும் வரக்கூடாது, அத்துஃப் மாத்துஃபானாலும் வரக்கூடாது. வெறும் இந்த ஒரே ஒரு சூரத்துல மட்டும்தான் வரலாம், வராமலும் இருக்கலாம். இந்த சிதுக்க கிதுபன் தனித்தனியா தனியா வந்தா மட்டும்தான் அந்த ஃபேல் வரலாம், வராமலும் இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம முழுமையாக முடித்து விட்டோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பாடத்தில் இதோடைய சட்டங்களை தொடர்ந்து காண்போம். ஆமீன். ஆகிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.